இந்த குடும்பங்கள்லாம் நல்ல விதமாக அமைகிறதுக்கு நம்முடைய இளைஞர்கள் யார் இருக்காளோ, பையனோ பொண்ணோ, அவளுக்கெல்லாம் படிப்போடு சேர்ந்து பண்பையும் நாம சொல்லிக் கொடுத்து, பக்தியும் சொல்லிக் கொடுத்து, பக்குவமா நடந்துக்கிறதுக்கும் அவளுக்கு முதல்லையே சொல்லிக் கொடுத்து, அவளுக்கு அந்த மாதிரி பக்குவமா நடந்துக்கிறதுக்கு முதல்லையே அவளுக்கு ட்ரெயின் பண்ணி, அந்த மாதிரி அதில் தான் ஸ்ட்ரெயின் நிறைய இருக்கு, அதுதான் ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்கு. அதனால இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயம் என்ன இருக்கோ, எங்கேருந்து நீங்கள்லாம் வந்திருக்கீங்களோ, நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லா ஊர்லேருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கேன். தாமிரபரணி, காவேரி, பாலாறு, கடிலம், பெண்ணை, வைகை, இப்படி பல நதிக்கரைகள்லாம் நீங்கள் இங்கே வந்து யமுனா நதிக்கரைக்கு வந்திருக்கேன். இப்படி வரும்போது ஜெய யமுனே ஜெய பீதி நிவாரணி சங்கட நாசினி பாவயமாம் அப்படின்னு சங்கராச்சாரியார் யமுனாஷ்டகத்துல எல்லாம் சொல்றார். அதனால அப்படிப்பட்ட யமுனா நதிக்கரைக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கேன். அதில் 2 ஸ்தோத்திரம் எழுதியிருக்கேன். அந்த யமுனா ஸ்துதி ஒன்று, யமுனாஷ்டகம் வந்து அதில் கிருபா பாரா வாராம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். தற்பொழுது யமுனா புஷ்கரம் நடந்துட்டு இருக்கு மதுரா பிருந்தாவனத்தில் இந்த வருஷம். அப்படி இங்கே பிராணஹிதான்னு தெலுங்கானாவில் புஷ்கரம் முடிஞ்சது. இதெல்லாம் சொல்கிறோம், தங்களுக்கு இருந்திருக்கிற இதாக இருந்தது. அங்கேருந்து காளேஸ்வரம்னு ஒரு இடத்துல அது முடிஞ்சு இங்கே வந்து இப்போ இங்கே யமுனா புஷ்கரம் நடந்துருக்கு. இந்த யமுனை கரையில் இங்கே கிருஷ்ணருடைய அந்த பாலமாக இருக்கக்கூடிய அந்த யமுனா நதிக்கரையில் நீங்கள் எல்லாரும் வசிச்சிருக்க. திவ்ய தேசங்கள், பாடல்பட்ட ஸ்தலங்கள், இப்படி இங்கிருந்துதான் நீங்கள் இங்கே வந்திருக்க. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இங்கேயும் நல்ல முறையில் ஜனனி ஜென்ம பூமிஷ்ட ஸ்வர்காரபி கரியேசி, இங்கே நிறைய நீங்கள் செல்வத்தோடையும் செல்வாக்கோடையும் இருக்க. இந்த செல்வமும் செல்வாக்கும் நம்முடைய ஊர் அபிவிருத்தி ஆகிறதுக்கும் அது உபயோகப்படணும். அது மாதிரி அந்த ஊர்லேயும் நம்முடைய கோவில்களும் சரி, பூஜைகள்லாம் விசேஷமாக நடக்கணும். ஒவ்வொரு ஊருக்கும் அந்த அர்ச்சகர் தட்டுப்பாடு இல்லாமல், புரோகிதர் தட்டுப்பாடு இல்லாமல், அவர்களும் அந்த மேன் பவர், ஸ்பிரிச்சுவல் மேன் பவர் அதுவும் அங்கே கிடைக்கணும். நிறைய நீங்கள் செய்கிற 50 லட்சம், 1 கோடி இப்படிலாம் ஊரில் கும்பாபிஷேகம், குலதெய்வம் கும்பாபிஷேகம்லாம் நடத்துகிறேன். அதோடு பண்ணும் பொழுது அதுக்கப்புறமா நமக்கு வேண்டிய பூசாரியோ, குருக்களோ, பட்டாச்சாரியரோ அவள்லாம் கிடைக்கணும். சாஸ்திரிகள், புரோகிதர் இவெல்லாம் கிடைக்கணும். அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சமூகங்கிறது ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரே சமயத்தில் 10 வேலை எடுத்துன்னா அது பண்ணுறது கஷ்டம். அதே சமயத்தில் எது முதல் அப்படிங்கிறதையும் நாம் மனசில் வச்சுட்டு, முதல்ல கோவில்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் கட்டியிருக்கா, முனிவர்கள் கட்டியிருக்கா, மன்னர்கள் கட்டியிருக்கா, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம புதுப்பிரிவாக ஒரு செய்தி கூட கொடுத்துருந்தோம். புதிய கோவில்கள் வேண்டாம். அதாவது என்னன்னா, இருக்கிற கோவில்களை பத்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும், பிரபலப்படுத்தணும். அப்படி பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடியவா நீங்கள் எல்லாரும் இங்கே நீங்களும் சௌரியமாக இருந்துட்டு, அங்கே உங்களுடைய பூர்வீகம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து நித்திய பூஜை நடக்கிறதுக்கு, பாராயணம், வேத பாராயணம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும். இப்போ திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அங்கே முக்கியமந்திரி அங்கே வந்திருந்தார். கார்த்திகை மாதம் போது அவர்கிட்ட பேசியிருந்தார். வந்து இப்போ 700 பேருக்கு வேத பாராயணம் பண்ணுறவர்களுக்கு அந்த போஸ்டிங்கெல்லாம் போட்டு 18 கோடி ரூபாய் அதுக்கெல்லாம் சாங்ஷன் பண்ணி ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் பாராயணம் பண்ணுறவர்களுக்காக அந்த முயற்சியெல்லாம் நடந்துருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய கோவில்களில் இருக்க வேண்டிய சேவை பண்ணக்கூடியவா, பூஜை பண்ணக்கூடியவா, வேத பாராயணம் பண்ணக்கூடியவா, இந்த முகூர்த்தங்கள்லாம் சொல்லக்கூடிய அத்தீனப்பட்ட பிரசாதம் மடப்பள்ளி, அது அந்த ஆத்திலேயே கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணலாம் இருக்கு. அது மடப்பள்ளி அதெல்லாம் கவனித்து பரிச்சாரகர்
அது மாதிரி எல்லா கோவிலுக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணி அதுக்காகத்தான் இப்போ எஜுகேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். படத்து மூலமா இப்போ வந்து 2 விதமான எஜுகேஷனுக்கு முயற்சி நடந்துருக்கு. ஒன்றும் அங்கே இருக்கக்கூடிய பிபிஎல் மிடில் கிளாஸ் அவள் எல்லாரும் நல்ல படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆயுர்வேதம், சம்ஸ்கிருதம் அதெல்லாம் நிறைய நடக்கிறது. இன்ஜினியரிங், எம்பிஏ எல்லாம் இருக்கு. அதோடு சேர்ந்து நர்சிங் அதெல்லாம் நடக்கிறது. வித்யா, வைத்தியம், வேதம் அப்படின்னு 3 துறையில் அது நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி கோவில் சம்பந்தப்பட்ட படிப்புகள் எல்லாத்தையும் நாம் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சீர்காழியில் சிவாகம பாடசாலா அவர்களுக்கெல்லாம் தேவாரமும் சொல்லிக் கொடுத்து, உபன்யாசம் பண்ணுறதுக்கும் சொல்லிக் கொடுத்து, பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம், என்ன பலன்கள் அதெல்லாம் அங்கே படிக்கிறவங்க அழகாக சொல்லி படித்தது எல்லாத்தையும் நோட் புக்கில் எழுதி அதுக்காக வாத்தியாரெலாம் திருக்கோலக்கா ராமநாத குருக்கள் அவர் முதல்ல சொல்லிக் கொடுத்தார். அப்புறமா கண்ணப்ப சிவாச்சாரியார், இப்போ அவர் பிள்ளைகள் காஞ்சிபுரத்தில் உமாபதி சிவாச்சாரியார் டாக்டர் அவர் படித்தவாள் தான் இங்கே இருக்கார். இங்கே மட்டும் படித்தவாள். முதல்ல இந்த கும்பாபிஷேகத்தை இங்கேயும் சரி மலை மந்திரிலையும் சரி நடத்தி கொடுத்த அன்னூர் குலபதி டாக்டர் விஸ்வநாத சிவாச்சாரியார் அவர் தான் பெரியவா சொன்னால் உடனே முகூர்த்தம் குறித்து எல்லா ஏற்பாடையும் கவனித்து இவளுக்கெல்லாம் இங்கேயும் சரி அங்கே பொம்பாயில் செம்பூர் அந்த கோவிலுக்கும் சரி பெரியவா சொன்ன உடனே பல கும்பாபிஷேகங்களை இங்கே வந்து நடத்தி கொடுத்து அல்லூரில் 300 பேருக்கு குறையாம அந்த கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம் அப்படின்னு எங்க கோவில் கட்டலாம் அப்படின்னு சங்கரகணத்திலிருந்து ஆரம்பித்து பிரதிஷ்டா கும்பாபிஷேகம் பண்ற வரைக்கும் இருக்கக்கூடிய நல்ல ஆகமம் படித்தவாளை தயார் பண்ணி அகர்ஹாரத்தில் காவேரி கரையில் அவ்வளோ அவர்கிட்ட பயபக்தியோடு படித்தேன். அவர்கிட்ட பக்தியும் உண்டு பயமும் உண்டு படிக்கிறவர்களுக்கு. அது அப்படி இது நிறைய அந்த ஊரில் பார்த்துருக்கோம். அப்படி தயார் பண்ணி அது பெரியவா மூலமாக 1960s அங்கே வந்து பெரியவாமர் வாத்தியாரம் போட்டு அப்படி ஒரு ஃபவுண்டேஷன். இங்கெல்லாம் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்கலாம் ஃபவுண்டேஷனுங்கிறார், இங்கே கட்டடம் கட்டுறவங்கலாம் இங்கே ஃபவுண்டேஷனுங்கிறது. அங்கே தர்மத்துக்கு வேண்டிய ஃபவுண்டேஷனை அந்த மாதிரி பெரியவா தயார் பண்ணி அவ்வளோ பேரை தயார் பண்ணி இப்போவும் அந்த மாதிரி வேலைகள் அவர்கிட்ட படித்தவா உமாபதி சிவாச்சாரத்தை படித்தவா அது மாதிரி அவாவா அங்கங்கே நடத்திட்டு இருக்க. இப்போ அது போக என்னெல்லாம் பண்ணணுமோ அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் சீர்காழியில். அதே மாதிரி ஸ்கூலோடு சேர்ந்து பாண்டிச்சேரியில் படிக்க வச்சுருக்கோம்.